கிலோமீட்டர் இந்த கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப்லைன் மேல போகாம இதை நேஷனல் ஹைவேக்குள்ள கொண்டு வரலாமா? இன்னைக்கு அவங்க இரண்டு விதமா சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் ஹைவே 544 பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேலம் கோயம்புத்தூர் சேலம் ஹைவே ஆல்ரெடி அங்க 2 கேஸ் கம்பெனியுடைய பைப்லைன் ஹைவே கீழே போகுது. மூன்றாவது பிபிசிஎல் போக முடியாது. நேஷனல் ஹைவே 81 கரூர் ரோடு, இதை விட்டு நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா ஒரு 4 ஊர்களை பைபாஸ் பண்ணி கொண்டு போகணும். சூலூர், பல்லடம், காங்கயம், வெள்ளக்கோவில் எல்லாம் தாண்டி தாண்டி வெளியே போகணும். அப்படி போகும் பொழுது இன்னும் புதிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. 352 விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுவாங்க. பட்டா நிலத்துக்குள்ள போகணும்னு அவங்க இன்னைக்கு நம்முடைய செயலாளர் அவங்க சொன்னாங்க. அதன்படி இங்கே பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அந்த குழுவினுடைய தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க, கமிட்டி இருக்கிறாங்க, அண்ணன் ஈசன் அவர்கள் இருக்கிறாங்க. சோ இவங்க சொல்றது கிராமப்புற சாலையில கொண்டு போவோம், அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரோடு, ரூரல் ரோடு அதுக்குள்ள நம்ம கொண்டு போவோம் அப்படிங்க.